வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து 6700க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா மினிமம் நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே 10ஆம் வகுப்பு 12லேருந்து எனி டிகிரி முடிச்சவங்க வரை இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, எக்ஸாம் எதுவுமே கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கி காலையில் போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே உங்கள் ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு என்னென்ன மாவட்டத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க, மொத்தம் அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட அஃபிஷியல் வெப்சைட் தான். இதில் வந்து பாருங்கள், 10ஆம் தேதி எங்கே இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் நடக்க போகுது. அதுக்கப்புறம் 11ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் இருக்குது. அதுக்கப்புறம் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 9ஆம் தேதி ஈரோடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 10ஆம் தேதி காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி பல விதமான டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டிலோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அறிவிப்பு வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டேட்டில் போய் நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூவில் கலந்துக்கோங்க. நீங்கள் என்ன மாவட்டத்தினரோ அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் ரீட் மோர் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த லிங்கை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ என்ன டேட்டில் நடக்க போகுது, அதுக்கான பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முதல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு படித்தவங்க வரையும் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, நர்சிங் சொல்லி எல்லா விதமான கேட்டகரி ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேர்வு பண்ணிட்டு இருக்காங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் கல்வி தகுதி சான்றிதழோட ஜெராக்ஸு, இது மட்டும் நீங்கள் கொண்டு போனால் போதுமானது. வேறு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஆதார் கார்டு, உங்களோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்கள் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் எல்லாமே கொண்டுட்டு அந்த இன்டர்வியூ நடைபெற அன்னைக்கு அந்த டேரெக்டாக அந்த பிளேஸுக்கு போயிருங்க. வேறு எதாவது இதை பற்றி உங்களுக்கு டவுட்டு தான் ஒரு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படின்னா அந்த இன்டர்வியூ யாரெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கும் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோ என்னென்ன கம்பெனிலாம் வருது, அதுக்கு நான் எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஜஸ்ட் இந்த பேஜையும் கீழே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஜாப்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த லிங்க்கை மட்டும் இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கம்பெனிலேருந்து உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்களோ அது டீட்டெயிலாக காட்டிடுவாங்க. என்னென்ன விதமான போஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது எங்கே ஜாப் ஆஃப் பிளேசிங் உங்களுக்கு இருக்கும், அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதுக்கான பேசிக் சேலரி என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 100, 200 வேகன்சி, இது ஒரு 70 வேகன்சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியில் பிரித்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன கேட்டகரி செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ எஸ்எஸ்எல்சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10th கம்மியாக படித்தவங்களும் கேட்டிருக்காங்க, 10th ஈக்குவலாக படித்தவங்களும் கேட்டிருக்காங்க, சிவில் இன்ஜினியரிங்கும் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன கேட்டகரி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அது எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ப்ரோ நான் டேரெக்டாக அங்கே போகல, ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க. நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் லாகின் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கேண்டிடேட் லாகின் கிளிக் பண்ணி உங்களோட பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ணி நீங்கள் இப்போயே ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் டேரெக்டாக இன்டர்வியூ உங்களுக்கு என்றைக்கு நடக்குதோ அங்கே டேரெக்டாக போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கையிலே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இன்டர்வியூ கூட நீங்கள் நடத்திட்டு வரலாம். உங்களுக்கு எது ப்ரிஃபராக இருக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு போனாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ நடைபெற அன்னைக்கு போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் ஜாபை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.